கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு ஒரு மலைக்கு சென்றார் என்று பார்க்கிறோம். அந்த மலைக்கு சென்ற பின்பு அவர் மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த டிரான்ஸ்ஃபிகரேஷன் என்று சொல்வார்கள். அந்த இடத்துல அவர்கள் மறுரூபமானார்கள். அதை பார்த்த உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய நிழல் எடுக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஒரு பெரிய சத்தம், இடிமுழக்கத்து சத்தத்தை போல வருகிறது. அந்த நேரத்தில் பேதுரு பயந்து அந்த நேரத்தில் சொன்னார், ஆண்டவரே, இந்த இடத்துலையே நம்ம இருந்துறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டுவிடுவோம். 4வது வசனம் சொல்கிறார், அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு கூடாரமும், 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் அது பேசுகின்ற வேளையிலேயே ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. இந்த நேரத்தில் இந்த சத்தமே பேதுருக்கும் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு எச்சரிப்பை கொடுக்கத்தக்கதாக, இயேசு யார் என்று சொல்லத்தக்கதாக ஒரு காரியம் நடைபெற்றது. அவர்கள் எல்லாம் எதிர்கால ஊழியத்தை குறித்து சிந்திக்காதபடிக்கு, இயேசு எதற்காக வந்தார் என்பதை குறித்து அறிந்து கொள்ளாதபடிக்கு நடந்து கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ அவருடைய தேவனோடு கூட நேரத்தை செலவழிக்கின்ற வேளையில் ஒரு மறுரூபம் பெறக்கூடியவராக இருக்கிறார். அந்த மறுரூபத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த மறுரூபத்தை பெற்ற பின்பு அவருடைய ஊழியத்தில் நல்ல பிரகாசமான காரியங்கள் நடந்தது. பேதுரு இதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனாலும் கூட இந்த நேரத்தில் அவர் இயேசுவுக்கு நோக்கி சில ஆலோசனைகளை சொல்கிறார். கூடாரத்தை போட்டு விடுங்க, மோசே ஒரு கூடாரம், உங்களுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், எல்லாம் கூடாரத்தை போட்டுட்டு இங்கேயே தங்கிடலாம். வந்த நோக்கம் என்ன என்பதை அறியாதபடிக்கு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டியதுன்னா, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியங்கள் இடையில வந்தாலுக்குள்ள தடையை நீக்கி நாம் முன்னேறி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரே இடத்திலேயே கூடாரம் அளித்து இருந்து விட்டால் அது பிரயோஜனமே இல்லை. இயேசுவுக்கு அது பிரியமில்லை. அவர் சிலுவைக்கு செல்ல வேண்டும், அங்கு போய் மரிக்க வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம். அதற்கு இடையில தடையாக யார் வந்தாலும் அந்த தடையை நீட்டி போடுவார். ஒரு பேதுருவே கொண்டு வந்தாலும் கூட பேதுருவை அந்த இடத்துல அவர் கடிந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த வேளையில் அவர் தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மறுரூப அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தன்னுடைய சீஷர்களுக்கு, முக்கியமான சீஷர்களுக்கு இதை நீர் வெளிப்படுத்தி காட்டினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.